பக்திக்குள்ள வரது ஈஸி. அதே போல பக்தியிலிருந்து வெளில போறது ரொம்ப ஈஸி. இதற்கு என்ன தெரியுமா உதாரணம்? கீதா ஃபார் டெய்லி கிளாஸ். நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 18 நாள் கிளாஸ்ல எத்தன பேர் உள்ள வருவாங்க? நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் உள்ள வருவாங்க. இல்லையா? இதுவரைக்கும் எத்தன செஷன் பார்த்திருப்பீங்க நீங்க? கட கட கடன்னு எல்லாம் உள்ள வருவாங்க. ஆனா, வந்த வேகத்துல அப்படியே யூ டர்ன் போட்டு கட கடன்னு பின்னாடி போயிடுறாங்க. இப்ப இருக்கிறது 240 பேர் தான். என்ன காரணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் வர முடியல அவங்களால? ஏன்னா, முதல் விஷயம் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? பக்தியில் நாம் நிலையா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் பக்தி செய்யணும், நாம் பக்தியில் நிலையா இருக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்துல டேஸ்ட் வளர்த்துக்கணும். நாம் ஒரு கோவிலுக்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப திரும்ப ஏன் போறோம் அப்படின்னா, அங்க ஒரு டேஸ்ட் கிடைச்சிருக்கு. திரும்ப திரும்ப போவோம். இப்ப நீங்க 240 பேர் ஏன் வந்திருக்கீங்க இங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு ருச்சி கிடைச்சிருக்கு. காலையில இந்த பகவானுடைய பேர சொல்றதோ, இல்ல ஏதாவது பகவானை பற்றிய விஷயத்த கேட்கிறதோ, அ இல்ல காலையில ஏதாவது நல்ல விஷயங்கள பத்தி கேட்கலாம். நம்மளை போன்ற எத்தன பேர் இருக்காங்க அப்படிங்கிறவங்கள பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? காலைல வந்துர்றோம். அப்ப இந்த சின்ன டேஸ்ட் வளர்த்துக்கிறது அப்படிங்கிற முக்கியம் பக்தி விஷயத்துல. சோ அதே போல தான் நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்தியில ஏதாவது ஒரு விஷயத்துல டேஸ்ட் வளர்த்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தா அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப வருவோம். இது 1. 2வது விஷயம், யார் ஒருத்தங்க பக்தி நிலையா இருப்பாங்க அப்படின்னா, யார் ஒருத்தங்க சேவை பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்க தொடர்ந்து இருப்பாங்க. சேவை பண்ணல அப்படின்னா, கொஞ்ச நாள் வந்து பார்ப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க, போயிடுவாங்க. அவங்களால திரும்ப வர முடியாது. சோ நீங்களும் பக்தியில நிலையா இருக்கணும் அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சேவை பண்ண ஆரம்பிக்கணும். எல்லாராலயும் சேவை பண்ண முடியும். சேவை பண்ண முடியாம யாருமே கிடையாது. எல்லாரும் சேவை பண்ணலாம். ஆனா, எப்படி நம்ம சேவை பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 3வது பக்தியில நாம் நிலையா இருக்கணும் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, எல்லாரும் கேட்டுருக்கீங்களா? வீடியோ ஆன் பண்ணல நெறைய பேர் மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். கவனமா கேட்டுங்க. பக்தியில நாம் நிலையா இருக்கணும் அப்படின்னா, இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு ஒரு குறிக்கோள் வேண்டும். பக்தியில ஒரு குறிக்கோள் வேண்டும். எந்த ஒரு பிசினஸுமே எப்ப நிலையா இருக்கும் அப்படின்னா, அந்த பிசினஸ்க்குன்னு ஒரு கோல் செட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த பிசினஸ் நிலையா ஓடிட்டு இருக்கும். கோலே செட் பண்ணாம, தினமும் வரோம், கடைய திறந்து வைக்கிறோம். வித்தா விக்கட்டும், விக்கலனா பரவால்ல. சும்மா டைம் பாஸ்க்காக உட்கார்ந்துட்டு இருக்கலாம். அப்படின்னு உட்கார்ந்திருந்தீங்கன்னா, கொஞ்ச நாள்ல உங்களுக்கு வேற ஏதாவது வேலை வந்துச்சு அப்படின்னா, கடை இழுத்து மூடிட்டு போயிட்டே இருப்பீங்க. அ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவீங்க? இந்த வேலை எதுக்குடா? கடைய சும்மா திறந்து வச்சிருக்கோம். நம்ம அங்கேயே போய் பண்ணலாம். சொல்லிட்டு வேற வேலைக்கு போக ஆரம்பிச்சுருவீங்க. சோ பக்தியில ரொம்ப முக்கியமான விஷயம் கோல் செட்டிங் அப்படிங்கிறது. கோல் செட் பண்ணி போணும். எந்த ஒரு பிசினஸ் பீப்பிள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? வருஷா வருஷம் ரிவ்யூ பண்ணுவாங்க. வருஷம் வருஷம் கோல் செட் பண்ணுவாங்க. போன வருஷம் நமக்கு என்ன நடந்தது இந்த பிசினஸ்ல? எவ்வளவு லாபம் கிடைச்சது? எவ்வளவு நஷ்டம் கிடைச்சது? என்ன பிரச்சனை வந்தது? அடுத்த வருஷம் நாம் என்ன லாபத்தை அடைய போறோம்? என்ன பண்ண போறோம்? என்ன பிரச்சனைய நாம் தவிர்க்கணும்? என்ன முன்னேற்றத்த பண்ணணும்? எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கல்ல? இன்னைக்கு நான் பேசுறது பிராக்டிகலான விஷயம். உங்களுக்கு மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் முக்கியம் தான். அத விட ரொம்ப முக்கியம். அத நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றது முக்கியம். அத நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணலன்னா, அது தேவையே இல்ல நமக்கு.